இதுதான் முடிவு. இனிமே ஊர்க்காரங்க யாருமே நாடகம் பார்க்க போக கூடாது. தொழில் நடக்கலன்னா பசங்க சோத்துக்கு வழி இல்லாம தானா கூடாரத்தை காலி பண்ணிட்டு புறப்பட்டுவானுங்க. கட்டுப்பாட்டை மீறி ஊர்ல எவனாவது நாடகம் பார்க்க போனா அவனை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிடணும். இன்னும் ஒரு 15 நாள் கெடு வைப்போம். அதுக்குள்ள அவனுங்க கொட்டையை காலி பண்ணலனா நாம எல்லாருமா சேர்ந்து கொட்டையை தீ வச்சு கொளுத்திடுவோம். எல்லாருக்கும் சம்மதம் தானே? அண்ணே, இந்த ஆட்டம் தர்ம யுத்த மாதிரி. ஜெயிச்சா 8 ரூபா அடைக்க. இன்னைக்கு சாப்பாடே உங்களை நம்பித்தான். எப்படியாவது ஜெயிச்சிருங்க, பார்த்து ஆடுங்க. நான் என்ன குருடாடா, பார்க்காம எப்படி ஆடுறத? பார்த்து ஆடுங்கன்னு சொன்னேன். அதானே. போட்டியா? போட்டேன். ஏய், இந்த திருட்டாட்டம் கிட்ட ஆடுனீங்க எனக்கு பிடிக்காத ஒண்ணு. அவங்காட பார்த்து ஆடுங்க. என்ன ஒரு சுருட்டு இருக்குமா? என்னது சுருட்டா? சுருட்டு சோரி நாய்க்கு பிறந்தவன ஓடி போயிருப்பாரு. என்ன டென்ஷன்ல ஆடிட்டு இருக்கிறேன். குடுறா. அடிச்சாச்சுப்பா. எனக்கு ஒன் கார்டு. அடிச்சாச்சுங்க ஒன் கார்டுங்கிற. காடை பாக்கணும். பாரு நல்லா உங்க காடை. என்ன நீ நம்பிக்கை எல்லாம் பேசுற? நான் என்ன திருட்டாட்ட ஆடுனா? அப்ப நீங்க சொல்றத பார்த்தா நான் என்னமா இவங்க கிட்ட காரை எடுத்து வச்சுட்டேன். என்ன இதுல எடுத்து வச்சுட்டு தமாஸ்க்கு தான் நேரமா பாக்குறவங்க தப்பா நினைக்க மாட்டாங்க. அதெல்லாம் இல்ல, நம்ம ஜெயிச்சிட்டோம். காசு எடுக்க முதல்ல. அதானே. என்ன கோச்சிட்டீங்களாக்கும்? இத வச்சுட்டு என்ன சாப்பிடுறது? எனக்கு 3 தோசை, உங்களுக்கு 1 தோசை. அது எப்படி? நான் தானே திருட்டு காட்டு கொடுத்தேன். சரி தின்னு தோல. யோ, வெளுத்ததுக்கே காசு கொடுக்க முடியல. உங்களுக்கு எல்லாம் எதுக்கு வெள்ளையும் சொல்லையும்? மரியாதையா காசு கொடுக்கல, மானம் கப்பல் ஏறிப்போம். ஏன் மானம் ஹெலிகாப்டர்ல நீங்க ஒத்துக்க மாட்டீங்களாக்கும்? எங்க ஊர்ல வந்து என்னைய மிரட்டி பாக்குறியா? என்னடா உன் ஊரு அரஞ்சன அந்த பக்கம் போய் கொடுத்துருவேன். என்ன ஐயா? என்ன நீங்க தகராறு? செலவு கூலி அப்புறம் தரேன்னா அதுக்காக தகராறு பண்றான். நான் அப்புறமா கொடுத்துறேன், நீங்க கோச்சுக்காம போங்க. சரிங்க. இன்னைக்கு இவன் இப்படி பேசுற அளவுக்கு நிலைமை வர காரணமே நீங்க தான். மொட்டை மொட்டை தம்பி பார்த்தா அந்த மாதிரி பேசுற? அதுல என்ன தப்பு? ஊருக்குள்ள போக கூடாதுன்னு அன்னைக்கே அண்ணன் சொல்லி இருக்காரு. அதையும் மீறி ஊருக்குள்ள போனதுனாலதான் நாடகம் நடத்த முடியல. வருமானத்துக்கு வழி இல்ல. ஏண்டா அவங்க தலையா? விடுங்கண்ணே. தம்பி அகரமுத்து வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம 3 வேளை சோத்த முழுசா பாக்குறோம். அதுக்கு முன்னால பசியும் பட்டினியுமா அடி வயித்துல ஈர துணி கட்டிட்டு படுத்து மறந்துட்டியா? நன்றி கெட்டவனே. அண்ணே, அவர் தான் ஏதோ தெரியாம பேசிட்டாரு. நீங்க ஏன் கோவப்படுறீங்க? நியாயத்தை கேட்டா ஏன் கோவம் வருது? நடந்தது தானே சொன்னாரு. உங்களுக்கு நமக்கு சரிப்பட்டு வராது. நம்ம வழியை பாத்துக்கோயா. கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஒரு சிப்பு வாழைப்பழம் 20 ரூபாய் கையில விடு. ஏண்டா துரோகி, இது என்ன பேங்கா? ஏண்டா கண்டவனுக்கெல்லாம் துண்டு சீட்டு கொடுத்து என் கடையவே காலி பண்ணிட்டியாடா? ஒண்ணு ஒரே அவசரப்பட்டு வெட்டிட்டாதீங்க. பண்ணி சாகாது. பண்ணி எல்லாம் அறிவாளால வெட்டக்கூடாது. நல்ல ஒரு மொக்கைய கட்டை எடுத்து இந்த இடத்துல பொட்டு அடிச்சா பட்டுன்னு செத்துரும். அப்படியா? கட்டை எடுக்கணுமா? பேசாத, நானும் பண்ணாத. அறிவாள அந்த பக்கம் திரும்புங்க. ஆமாங்க, யார்கிட்ட சொல்லு. கஷ்டப்பட்டு என் பொண்ணுக்கு கடை வச்சு கொடுத்தேன். ஒரு 10,000 ரூபாய் பணம் சேர்த்து என் பொண்ணை எவன் கையிலாவது ஒப்படைக்கலாம்னு இருந்தேன். இந்த பாவி சீட்டை கொடுத்து அனுப்பி கடையை காலி பண்ணிட்டான். என் பொண்ணு கல்யாணத்தை எப்படி நடத்துவேன்? வெரி சிம்பிள். இந்த பண்ணிக்கு அந்த பண்ணி குட்டிக்கு தாலிங்கிற ஒரு கனெக்ஷனை கொடுத்துட்டா மேட்டர் ஓவர். அவடையப்பா, நேரம் பார்த்து காலம் வர்றியா? இதை நான் ஒத்துக்கிற மாட்டேன். நான் ஒரு பரதநாட்டியம் தெரிஞ்ச பொண்ணத்தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சபதம் எடுத்திருக்கேன். வாழைப்பழத்தை வாயில வச்சு அமுக்குனியே, அதுக்கு முன்னாடி எடுத்திருக்கணும் இந்த சபதத்தை. நம்ம இந்த ஊருக்குள்ள நுழையும் போது 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருந்த இந்த கடையை பரதேசி போய மட மாதிரி ஆக்கிட்டியடா. இந்த கூந்தல்ல வச்சு தேய்க்கிறதுக்கு கொஞ்சம் விளக்கண்ணையாவது வச்சியா, அத கூட நக்கிட்டியடா. பாருங்க, காலம் கடந்த ஒரு கன்னி பெண்ணு கண்கலக்கி நிற்பதை பாருடா. என் மனது துடிக்கிறது. தாலி எங்கே? எங்கே தாலி? தம்பி, ஆபத்துக்கு பாவம் இல்ல, மோதிரம் மாத்திக்கலாம்ப்பா. எத்தனை பவுன் மாமா? அலையறான் பாத்தியா அடகு வைக்கிறதுக்கு. நான் விட மாட்டேன். முதல்ல நரக தேடுறா. நான் கட்டல. நீங்க கேட்டீங்களா? தாலி தயாரா வச்சிருக்கேன். வாங்கி கட்டுறா. என்னடா முறைக்கிறா? கட்டு, இல்லனா ஒரே வெட்டு. கட்டிடுறேன். ஓ மை காட், இப்படிலாம் என் வாழ்க்கையில் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கலையே. இவர் பெரிய எடின்பர்க கோமகன். 56 தேச ராஜாக்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் இவர் திருமணம் நடக்கும். தாரே கட்டுற நாய. ஐயர் இல்ல, நான் அம்மி மிதிச்சு அருந்ததி பார்க்கணும். இவர் லொள்ளு ரொம்ப ஜாஸ்தி ஆகி போச்சு. அந்த அருவாளை கொண்டாங்க, வெட்டி போடு. கட்டுற நாய. மொட்டை என்ன பாத்துட்டு நிக்கிற? அந்த நாயை இந்த நாய் கிட்ட புடிச்சு கொடுத்து கடையில் இருக்கிற காலி டப்பாவெல்லாம் இது கையில கொடுத்து தெரு தெருவா பிச்சை எடுக்க சொல்லு. கரெக்ட். இப்ப உங்களுக்கு முன்னாடி நான் ஒரு சபதம் கேட்கிறேன். இவளுக்கு நான் பரதநாட்டியம் கத்து கொடுத்து பெரிய நடனக்காரி ஆக்கல, என் பேரு அளவு சுந்தரம் இல்ல. டேய் மண்டையா, இப்போ நான் உன் முன்னால ஒரு சபதம் எடுக்கிறேன். 10 கோடி ரூபாய் செலவு பண்ணி
10,000 நட்டுவராகளை கொண்டு வந்தாலும் இவனுக்கு நீ பரதநாட்டியம் கத்து கொடுக்க முடியாதா? அப்ப பாப்பமா அப்ப என்னடா பாக்குறது? இப்பவே பாத்துருவான். என்ன அது மடிச்சு கொண்டு வராரு? பின்ன என்ன பண்றது? 2 கால இல்லாத பொண்ண மடிச்சு தான் கொண்டு வருவாங்க. என்ன மோசம் பண்ணிட்டீங்களே? மாட்ட வேண்டியது இடையில நீ கிராஸ் ஆயிட்ட. உங்களுக்கு எப்படி தெரியும்? போன வாரம் சீட்டு கொடுத்துட்டியே, அப்பவே நான் எட்டி பார்த்துட்டேன் 2 கால இல்லங்கிறது. டேய், இனிமே நீ தில்லானா கத்துக்கூட, குச்சிப்புடி கத்துக்கூட, பரதநாட்டியம் கத்துக்கூட, கிச்சு கிச்சு தாத்தாம்பாளம். மாப்பிள என் 2 கண்ணையும் உங்கள்ட்ட ஒப்படைக்கிறேன். டேய், மாப்பிளைக்கு மாமனார் வாங்கி கொடுக்கிற சீதனா ஹோண்டா வாங்கி கொடுப்பாங்க, சுசுகி வாங்கி கொடுப்பாங்க. உனக்கு 4 வீல்ஸ் மேட் இன் மொட்டேஷ். நடக்கட்டும். இப்ப நீ மட்டும் இருந்த என்ன சிம்மாசனத்தை ஆள போற? இந்த டப்பா எடுத்து நீ அடுத்த தெருவுக்கு போ. போடா போட்ட. அம்மா தாயே ராப்பிச்ச போடுங்கம்மா. அம்மா தாயே. யோ நில்லு. ஏம்மா, முந்தா நாள் ராத்திரி வெளியில வச்சு சொம்ப காணலன்னு சொன்னீல்ல? ஆமாப்பா, மறந்தே போச்சு. இந்த ராப்பிச்ச வர நேரம் பார்த்துதான் காணாம போச்சு. ஒருவேளை இவன் தான்ப்பா திருடி இருக்கணும். நான் எடுக்கல, நான் எடுக்கல, நான் எடுக்கல. யோ, முந்தா நாள் ராத்திரி செம்பத்து எடுத்து நீதானே? நான் இன்னைக்கு தாங்க பிச்சை எடுக்கவே வந்தேன். தினமும் வந்து வாங்கி தின்னுட்டு பொய்யெல்லாம் வர சொல்றியா? இல்லைங்க, நான் நாடகக்காரங்க. இவனுக்கு பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. வேற என்னப்பா பண்ணுவாங்க? ஊருக்குள்ள நாடகம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல. இனிமே ஆளாளுக்கு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு இப்படி பிச்சை எடுக்க வேண்டியதுதான். சரி சரி, வாங்கப்பா போலாம். வாங்க. ஊருக்குள்ள போய் பிச்சை எடுத்து மானத்தையே வாங்கிட்டியடா. பசில செத்துக்கலாம்டா. நம்ம மரியாதையே போட்ட. அந்த நாயகிட்ட பேச்சு அடிச்சு கொல்லுங்கடா. ஏன்பா இப்படி பண்ண? அண்ணே, பசி வந்தா நான் பொறுக்க மாட்டேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு நிமிஷம் புத்தி பேதலிச்சு போய் இந்த மாதிரி பண்ணிட்டேன். என்ன பண்ணிச்சிருங்க. அழாத. அண்ணே, நாளைக்கு நம்ம நாடகம் நடத்துறோம். வண்டி கட்டி விளம்பரம் பண்ணுங்க. தம்பி, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில யாருமே நாடகத்தை பார்க்க வரமாட்டாங்களே. இந்த பாருங்க, ஊரு கட்டுப்பாடை விட இந்த நாடகத்து மேல நாம வச்சிருக்க நம்பிக்கை தான் எனக்கு பெருசு. இந்த அற்புத கலையால நாட்டையே நம்ம வழிக்கு கொண்டு வரலாம் நினைக்கிறப்ப இந்த ஊரையா கொண்டு வர முடியாது. இந்த பாருங்க, நாம எடுத்த முடிவுல நாம ஜெயிச்சு காட்டுவோம். பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அபிமான அகரமுத்தன் அவர்கள் வேஷம் கட்டி பாடி நடிக்கும் மதுரை வீரன் நாடகம் இன்று இரவு நடைபெறும். மறந்து விடாதீர்கள், மறந்தும் இருந்து விடாதீர்கள். காணாத நடிப்பு, தேரான இசை, தெள்ளு தமிழ் பாடல், அத்தனை நிறைந்த ஓவியம். என்னையா இவங்க ஊர் கட்டுப்பாடு மாதிரி நாடகம் நடத்துறாங்களா? அதையும் பாத்துருவோம். உளமகிழ ஒரு காட்சி, உணர்ச்சி மிக்க ஒரு காட்சி, சிந்திக்க வைக்கும் நிகழ்ச்சிகள், சிலிர்ப்பூட்டும் அதிர்ச்சிகள், அத்தனையும் நிறைந்த ஓவியம் எங்கள் மதுரை வீரன் நாடகம். என்ன அப்படி பாக்குறீங்க? பைத்தியக்காரன் சொத்து கைக்கு வந்தாச்சு. இனி தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு தான் ஆபத்து. சரியா சொன்ன. பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அபிமான அகரமுத்தன் வேஷம் கட்டி பாடி நடிக்கும் மதுரை வீரன் நாடகம் இன்று இரவு நடைபெறும். கண்டுகளிக்க தவறாதீர்கள். இந்த பசங்களுக்கு திரும்பவும் நாடகம் நடத்துற அளவுக்கு துணிச்சல் வந்துருச்சா? நமக்கு நேரம் நல்லா இருக்குப்பா. என்ன சொல்ற? நம்ம ஊர்க்காரங்களை இன்னைக்கு ராத்திரி நாடகம் நடத்த விடாம தடுக்க அங்க அனுப்பிடுறேன். எல்லாருடைய கவனமும் அங்க இருக்கும். இங்க நம்ம பைத்தியக்கார பாலுவுக்கும் அபிராமிக்கும் கல்யாணத்தை முடிச்சிருவோம். கல்யாணத்தை நீங்க கவனிச்சீங்க. இன்னியோட அந்த அகரமுத்து கதைக்கு நான் முடிவு கட்ட. ஊரு கட்டுப்பாடு மீறி அவங்க நாடகம் நடத்த போறாங்களாம். அவங்க வண்டி விளம்பரத்தை நானும் கேட்டேன். ஊருக்குள்ள நம்ம ஆளுங்க எல்லாம் தயாரா இருக்க சொல்லு. யாராவது நாடகம் பார்க்க போனா அவங்கள அடிச்சு போட்டு கொட்டை கொளுத்து. சரிங்க. வணக்கம். வணக்கங்க ஐயா. நீங்க பெருமாள்புரம் பூபதி ராஜான்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஆமாங்க. அது நான் தான். உள்ள வாங்க, உள்ள வாங்க. வாங்க.